கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த அன்புக்குரிய நாளுக்கு நன்றி சொல்லி கர்த்தராகிய தேவன் இந்த வேளையில ஒரு சிந்தனையான ஒரு வார்த்தையை குறித்து பேச விரும்புகிறார். அதை தான் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, நம்ம ஞாயிறு ஆராதனைக்கு கத்தோலிக்கர்கள், சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்தனர் மற்றும் ஏனைய கிறிஸ்தவர்கள் எல்லாரும் போறீங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அந்த ஆலயத்தில் நீங்கள் பங்கு பெறுகிற திருப்பலியாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், அப்போ நீங்கள் ஆலயத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டு திருப்பி ஆலயத்தை விட்டு வருகிற பொழுது என்ன வெளிப்பாடோட வருவீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய தேவைகள், என்னுடைய தேவைகள், உங்கள் குடும்பத்தின் தேவைகள், உங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், இதை தானே கொடுக்குறோம். இதைத்தானே ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னு போகிறோம். என்னைக்காவது ஞாயிறு ஆராதனையில் நான் ஆண்டவருக்காக இதை கொடுக்க போகிறேன், காணிக்கை இல்லைங்க, என் ஏசப்பாவுக்காக நான் இதை செய்ய போகிறேன், இந்த ஆத்தும அறுவடையை செய்ய போகிறேன், இல்லை அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? இன்னைக்கு அநேக ஜனங்கள் அவரிடத்துல பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆலயத்துக்கு வராங்க. ஆனால் அவருக்கு கொடுப்பதற்காக ஆலயத்துக்கு வருகிற மக்களோ குறைவு தாங்க. ஆனால் அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார், பாசத்தை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், உறவுகளை கொடுத்திருக்கிறார், நல்ல இதயத்தை கொடுத்திருக்கிறார், சிநேகிக்கக்கூடிய அன்பை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்து அழகு பார்க்கிறார், பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு நீங்களும் நானும் என்னங்க கொடுக்க போறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில எல்லாருமே அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலான்னு போறீங்க. எல்லாருமே அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள 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 கோடிக்கணக்கான ஜனங்கள் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆனா ஒருத்தராவது ஞாயிறு ஆராதனையில அவருக்கு நான் கொடுக்க போறேன், என் உள்ளத்தை கொடுக்க போறேன், என் அன்பை கொடுக்க போறேன், ஏசப்பா நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க டாடி, அப்பா இந்த வாரத்துல நான் என்ன செய்யணும், அது எனக்கே கேட்டிருக்கோமா? அப்பா நான் இந்த வாரத்துல என்ன செய்யணும், இந்த மாசத்துல என்ன செய்யணும், இந்த வருடத்துல என்ன செய்யணும், நீங்க என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை நான் என்ன செய்யணும் ஏசப்பட்ட